ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. உன்னை எச்சரிக்கை செய்வதற்காக தான் உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ வாழ்க்கையில் கீழே சரிஞ்சு போகணும், சாதிக்கவே கூடாதுன்னு உன்னை அழிப்பதற்காக நிறைய பேர் திட்டம் போட்டு சதி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருங்கிறத சொல்கிறேன், தெளிவாக கேட்டு புரிஞ்சுக்கோ. நீ என்ன செஞ்சாலும் எங்கே இருந்தாலும் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேங்கிற மாதிரி உனக்கு எதிராக செய்பவர்கள் செய்யும் செயலையும் அவங்க யாருங்கிறதையும் அறிந்தவளாகத்தானே நான் இருக்கேன். இந்த உலகத்தில் எல்லாரையும் நான் தான் ஆட்டுவித்து கொண்டிருக்கிறேன் என்பதை கூட அறியாமல் பல பேர் என் பிள்ளையான உனக்கே தீங்கு செய்து கெடுதல் செய்து அழிக்க நினைக்கிறாங்க. அவங்கவுங்க கஷ்டப்படுறாங்க, அவங்கவுங்க நல்லா இருக்காங்கன்னு நீ பொதுவாக எல்லாரையும் பெருசாக நினைக்காம யாருடைய வார்த்தைகளுக்கும் யாருடைய செயலுக்கும் பெரிதாக கண்டுகொள்ளாமல் கவனம் இல்லாமல் நீ சாதாரணமாக ஓ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நீ நல்லா வரணும், நீ சாதிக்கணும்னு நினைக்கிற என் அன்பு பிள்ளையான உன்னை அடுத்தவங்க வம்புக்கிழுக்கும் விதமாக உன்னை போட்டியாக நினச்சி பொறாமப்பட்டு அழிக்க நினைக்கிறார்கள் என் செல்லமே. அதுவும் அவங்க வேற யாரும் கிடையாது, உனக்கு நல்லா தெரிஞ்சவங்களும் உன்னுடைய உறவுக்காரங்களாகவும் தான் இருக்காங்க. நீ மனசார யாருக்கும் கெடுதல் செய்யலைனாலும் அவங்க மனசு முழுவதும் கெடுதலாகவும் விஷமாகவும் தானே நிறைஞ்சிருக்கு. அவங்க அப்படி இருக்கிறதுனால யாராவது அடுத்தவ அழிஞ்சு போகணும், தான் நல்லா வரணும், தன்னை சார்ந்து இருக்கவங்க தன்னுடைய சொந்தக்காரங்க யாரும் தன்னை விட உயர்ந்து விடக்கூடாது என நினைப்பவர்களாக இருக்கும்போது அவர்கள் மூலமாக உனக்கு துன்பம் வர தயாராகிடுச்சு. அந்த துன்பத்தை தீர்த்து கட்டி அவர்கள் செய்யும் சதி வேலையை முறியடிப்பதற்காக தான் இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். நீ யார் மேலேயும் எந்தவித எதிர்பார்ப்பும் வச்சதும் கிடையாது. யாருடைய செயலை பார்த்து உனக்கு கோபம் வந்தாலும் சரின்னு சமாளித்து கடந்து போகிற ஆளாகவும் நீ இருக்க. உன்னுடைய ஆசைகள் நிறைவேறினாலும் நிறைவேறலைனாலும் எல்லாம் என் தலைவிதியை நினச்சிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. எந்த எதிர்மறை சிந்தனைகள் உன் மனசுக்குள்ளே வந்தாலும் கூட மறுபடியும் இந்த வராகி அம்மாவை நம்பி என் மேலே பக்தி வச்சு எல்லாம் சரியாகிரும்னு உனக்கே தைரியம் சொல்லக்கூடிய ஆளாக நீ இருக்கும்போது உன்னை சுற்றி இருக்கிறவங்க இந்த எந்த உன்னுடைய நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்காம உன்னை பற்றி தவறாக நினச்சிக்கிட்டு அழிக்க சிட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நீ நல்லா வரும்போது அவங்களே பார்த்து சரி நல்லா வர்றேன்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறி வருகிறது. உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக சந்தோஷம் நிறைஞ்சதாக மாறிடுச்சு. நீ நிறைய பொருளை வாங்க போகிற, நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்க போகிற, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய போகிறன்னு தெரிஞ்சவனே அந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அவங்களால பொறுத்துக்க முடியவில்லை என் செல்லமே. அதனால தான் உன்னை அழிக்கிறதுக்கும் கீழே தள்ளுறதுக்கும் வீழ்த்துவதற்குமாக ஏமாத்துறதுக்கும் திட்டம் போட்டு தீட்டிக்கிட்டு சதி வேலையை செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப நாள் நிலைக்காது. நானும் அதை நினைக்கவும் நடக்கவும் விடமாட்டேன் என் செல்லமே. அடுத்தவங்க செய்கிற தீங்கு போதாதுன்னு இப்போதெல்லாம் நீ வேறு சில விஷயங்களுக்காக பயந்து ஐயோ நம்ம நல்லா இருக்குமே, தவறாக எதுவும் நடந்துடுமா, இப்போ நமக்கு மனசில் கொஞ்சம் சிரிச்சிட்டோமே, மறுபடியும் ஏதாவது தப்பாக நடந்துடுமா, அழுதுருவோமோ, துக்கம் வந்துடுமோன்னு உனக்குள்ளே வேற ஆபத்தான எதிர்மறை எண்ணங்களை வேற விதைச்சிக்கிட்டே இருக்க. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் நேர்மறையாக தானே நான் உன்னை சிந்திக்க சொல்லியிருக்கேன். நீ எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் என்பது உனக்கே ஆபத்தாக வந்துவிடும். எந்த சூழ்நிலையிலும் தப்பு தவறான எந்த விஷயங்களையும் யோசிக்காத. ஏன்னா என் துணையோட நீ எல்லாத்தையும் சமாளித்து இப்போது முன்னுக்கு வரப்போகிற காலம் வந்துவிட்டது. இந்த நல்ல நேரத்தில் எதிர்மறை எண்ணங்கள் எதுவும் வேண்டாமேன்னு செல்லமே. சில நேரம் அடுத்தவங்க செய்கிற வேலைகளையும் அடுத்தவர்கள் பேசுகிற பேச்சையும் கேட்கும்போது உனக்குள்ள அதீதமான எதிர்மறை உணர்ச்சிகள் வருவதை நான் பார்க்குறேன். ஆனால் இந்த வராகி அம்மா எல்லாத்தையும் எதிர்த்து எல்லா தீய சக்திகளையும் கெட்ட மனிதர்களையும் அழித்து உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. ஏன்னா பொறுமையை விட மேலான தவமும் ஆயுதமும் எதுவுமே இல்லை. உனக்கு கிடைச்ச விஷயங்களை நினச்சி திருப்தியோடு வாழ நினைக்கிற உனக்கு இதைவிட மேலான இன்பத்தை நான் நிச்சயமாக தருவேன். இறக்கப்பட்டு மனிதாபிமானத்தோடு வாழ நினைக்கிறனே, இப்போ யார் விஷயத்துலையும் தலையிடாமல் என் வாழ்க்கை என் வேலைன்னு உனக்கானதை பார்த்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆனால் உனக்கு கெடுதல் செய்பவர்கள் அப்படி இல்லை என் செல்லமே. இருந்தாலும் யார் என்னன்னு யோசிக்காம ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு நினச்சி வருத்தப்படாமல் அவங்கள மன்னிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்து போய்கிட்டே இரு. என்ன நடந்தாலும் அதை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். இனி என்ன ஆகுமோ நினச்சி பயப்படவும் வேணாம். உன் வாழ்க்கையில் நான் தரப்போவது எல்லாமே சந்தோஷம் மட்டும்தான். தேவையில்லாமல் கவலைப்படாத. நீ இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அனுபவித்து வாழ ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறி போகும். நான் உனக்கு காட்டுவதெல்லாம் நல்வழியாகத்தான் இருக்கும்.
கெட்டவர்களையும் கெடுதல் செய்பவர்களையும் அவர்களுடைய தீய எண்ணங்களையும் தீய செயலையும் பற்றி நீ யோசிக்கவே வேணாம். அது எல்லாத்தையுமே இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு நல்ல வாழ்க்கையும் வளமும் நலமும் நிறைந்த ஆரோக்கியமான உடலையும் அமைச்சு தர்றேன் என் செல்லமே. நிம்மதியான வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் அவ்வளோ சுலபமாக கிடச்சிடாது. ஆனால் இந்த வராகியம்மா என்னை நீ வழிபட்டு வணங்கி வரும்போது இந்த நிம்மதி உன் வாழ்நாள் முழுவதும் நிலச்சிருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த நிமிஷம் இருக்கிற மகிழ்ச்சியும் சிரிப்பும் சந்தோஷமும் அடுத்த நொடி நிலைப்பதில்லை தானே. ஏன்னா யார் வாழ்க்கை எப்படி வேணும்னாலும் மாறி போயிடுது. மேலே உயரத்தில் இருக்கவன் கீழே சரிஞ்சு விழுந்துடுறான், கீழே சாதாரணமாக கிடக்கிறவன் மேலே உயர்ந்த நிலைக்கு வந்துடுறான். அப்படிதான் உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் துன்பத்தையும் வலியையும் வேதனையும் என் அருளால் மறைய செய்து உனக்கு சுகமும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். இன்பம் துன்பம் இரண்டுமே கலந்திருக்கும் உன் வாழ்க்கையில் நீதான் உனக்கான இன்பத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு துன்பத்தை ஒதுக்கி தள்ள வேண்டும். அதை விட்டுட்டு துன்பத்தை தரக்கூடிய விஷயங்களையும் துயரத்தை தரக்கூடிய மனிதர்களையும் உன் மனசில் நீயாகவே சுமந்துக்கிட்டு பாரம் தாங்காமல் தவிக்க வேண்டாம் என் செல்லமே. மனிதர்களுக்கு எப்போதுமே எண்ணம் போல் வாழ்க்கை என்பதுதான் எழுதப்படாத நியதி. உன் எண்ணங்கள் மூலமாக தான் உன் வாழ்க்கை கட்டமைக்கப்படுகிறது. நீ எதுவாகணும் நினைக்கிறியோ அதுவாகவே மாறிப்போவாய். உன் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும்போது உனக்கான மகிழ்ச்சியும் நிழலை போல உன்னை பின்தொடர்ந்து வரும். சங்கடங்களையே நினச்சி சந்தோஷத்தை தொலைச்சிட்டு கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் இருந்து இந்த வராகியம்மா உன்னை காப்பாற்றுவேன்னு என்னை நம்பு. உன்னுடைய கொள்கையில் பிடிப்போடும் விடாமுயற்சியோடும் நீ நேர்மையான செயல்களை செய்து வருவதால் தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் வந்திருக்கேன். நீ உண்மையாகவே உன் வாழ்க்கையில் மாறணும்னு தானே நினைக்கிறேன். அதற்குண்டான மாற்றங்களையெல்லாம் நான் செய்கிறேன். இனிமே நான் என்ன செய்ய போகிறேன் மட்டும் நீ யோசிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் இருக்கும் சோதனையும் வேதனையும் நிச்சயமாக முடிவுக்கு வரதான் போகுது. என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமானதாக இருக்கே, பிரச்சனை நிறைஞ்சதாக இருக்கேன்னு இனிமே நீ கவலைப்படவே கூடாது என் செல்லமே. எல்லா உயிர்களையும் நான் தான் படைச்சேன். ஆனால் அவங்கவங்க செய்யக்கூடிய செயல்களில் போய் அவர்கள் புத்தியாலும் மனதாலும் தானே செய்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவங்கவங்க செஞ்ச செயல்களுக்கு உண்டான கர்ம பலனை அவங்கவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படி தான் நீ உனக்கான கர்ம பலன்களை அனுபவிச்சிட்டு இருக்க. ஆனால் இப்போது இந்த வராகியம்மா நான் உனக்கு துணையாக வந்துட்டேன். உன்னை சுற்றி என்ன விஷயம் நடந்தாலும் உன்னுடைய கர்ம பலன்கள் உன்னை கஷ்டப்படுத்துவதாக நிகழ்ந்தாலும் அதை இனிமேலும் தொடர விடக்கூடாதுன்னு தான் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீய பலன்கள் எல்லாமே குறைந்து இனி நற்பலன்கள் ஒவ்வொன்றாக கிடைக்கும். உன் வாழ்க்கையும் மாறிப்போகும் என் செல்லமே. இனிமே நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியாமல் தெளியோ இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு உன் சோதனைகளையும் வேதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன். நான் என்ன தவறு செஞ்சுட்டேன் நீ கலங்காத. இந்த உலகில் நீ செய்த தவறுகளும் கஷ்டங்களும் பாவங்களும் எல்லாமே குறைஞ்சி போய் உனக்கான நன்மைகளும் நிம்மதியும் மனமகிழ்வும் சந்தோஷமும் உண்டாக போகுது. உன்னுடைய எண்ணங்கள் மட்டும் எப்போதும் எல்லாருக்கும் நன்மை தரும் விதத்திலும் ஆறுதலான அரவணைப்பான வார்த்தைகளை தரும் விதத்திலும் பேசும் விதத்திலும் நடந்துக்கோ. உன் மன சுமைகளையெல்லாம் என் பாதத்தில் போட்டுடு. தேவையில்லாத சிந்தனைகளை உருவாக்கிக்கிட்டு நீயே கவலைப்படாத. உன் கவலைகளையெல்லாம் இந்த வராகியம்மா சரி செய்து உனக்கான களிப்பையும் மன மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் நிச்சயம் நான் தருவேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் உனக்கு துணையாய் நிற்பேன். ஓம் வராகி.